மகா சிவராத்திரி அக்னி பிழம்பாய் தோன்றிய ஈசன். ஆரம்பம். இந்த உலகம் இருளில் மூழ்கியிருந்த ஒரு காலம். படைக்கும் கடவுளான பிரம்மனுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் இடையே ஒரு மாபெரும் விவாதம் எழுந்தது. படைப்பாற்றல் பெரியதா அல்லது காக்கும் ஆற்றல் பெரியதா என்ற அந்த விவாதம் ஒரு மாபெரும் அக்னி பிழம்பை பூமிக்கு கொண்டு வந்தது. அந்த அக்னி தூண் தோன்றிய வரலாறும் இன்று நாம் கொண்டாடும் மகா சிவராத்திரியின் மகத்துவமும் என்ன? ஒரு இரவு முழுவதும் நாம் விழித்திருப்பதன் பின்னால் ஒளிந்துள்ள ஆன்மீக ரகசியங்கள் என்ன? வாருங்கள், மகா சிவராத்திரியின் முழுமையான வரலாற்றை இப்போது காண்போம். புராண வரலாறு. புராணங்களின்படி ஒருமுறை பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையே யார் பெரியவர் என்ற விவாதம் தர்க்கமாக மாறி பின் பெரும் போட்டியாக வெடித்தது. பிரம்மன் தான் படைப்பவன் என்பதால் தான் உயர்ந்தவர் என்றார். விஷ்ணுவோ படைப்பை பாதுகாப்பவன் நானே, எனவே நானே முதன்மையானவன் என்றார். இருவரது அகந்தையும் பிரபஞ்சத்தின் சமநிலையை பாதிக்கும் நிலைக்கு சென்றது. அப்போதுதான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது. தேவர்கள் அனைவரும் அஞ்சி நடுங்க விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே ஒரு பிரம்மாண்டமான அக்னி தூண் தோன்றியது. இடியொலி, சங்கு முழக்கம் மற்றும் மணி ஓசைக்கு நடுவே ஒரு கம்பீரமான அசரீரி ஒலித்தது. அந்த அக்னி தூணின் அடியையோ அல்லது முடியையோ முதலில் காண்பவரே உங்களில் பெரியவர் என்று அந்த குரல் அறிவித்தது. சவாலை ஏற்ற மகாவிஷ்ணு பலம் பொருந்திய வராக அவதாரம் எடுத்து பூமியை துளைத்து கொண்டு அடியை தேடி கீழே சென்றார். பல யுகங்கள் கடந்தும் அவரால் அடியை காண முடியவில்லை. அந்த அக்னி தூண் முடிவில்லாமல் நீண்டு கொண்டே இருந்தது. இறுதியில் தன் அகந்தையை விடுத்து இது சாதாரண நெருப்பல்ல, ஆதி அந்தமில்லாத பரம்பொருளின் வடிவம் என்பதை உணர்ந்து சிவனிடம் சரணடைந்தார். மறுபுறம் பிரம்மன் அன்ன பறவை உருவம் எடுத்து முடியை தேடி மேலே பறந்தார். பல கோடி மைல்கள் கடந்தும் நுனியை காண முடியவில்லை. அப்போது மேலிருந்து கீழே விழுந்து கொண்டிருந்த ஒரு தாழம்பூவை அவர் கண்டார். அது ஈசனின் முடியிலிருந்து பல யுகங்களுக்கு முன்பு விழுந்ததாக கூறியது. பிரம்மன் ஒரு குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்தார். தான் முடியை கண்டதாக பொய் சொல்ல துணிந்தார். அந்த தாழம்பூவையும் பொய்சாட்சி சொல்ல சம்மதிக்க வைத்தார். சிவபெருமான் வெளிப்படுதல். பிரம்மன் பொய் சொன்ன அந்த நிமிடம் அக்னி தூண் பேரொளியுடன் பிளந்தது. அதிலிருந்து திரிசூலம் ஏந்திய சிவபெருமான் பிரம்மாண்டமாக வெளிப்பட்டார். பொய் சொன்ன பிரம்மனை தண்டித்து இனி அவருக்கு பூமியில் தனி கோயில் கிடையாது என சபித்தார். பொய்க்கு துணையாக இருந்த தாழம்பூ இனி தன் வழிபாட்டிற்கு பயன்படாது என்றும் ஆணையிட்டார். அதே சமயம் நேர்மையாக தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு சரணடைந்த விஷ்ணுவை மனதார ஆசிர்வதித்தார். நானே உங்கள் இருவருக்கும் ஆதாரமான பரம்பொருள் என்பதை உணர்த்திய அந்த புனிதமான இரவே மகா சிவராத்திரி ஆகும். வழிபாட்டு முறைகள். இத்தகைய மகத்துவம் பொருந்திய மகா சிவராத்திரி அன்று அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து நீராடி சுத்தமான ஆடைகளை அணிய வேண்டும். இல்லத்திலோ அல்லது அருகிலுள்ள சிவாலயத்திலோ சிவலிங்கத்திற்கு வழிபாடு செய்யலாம். சிவலிங்கத்திற்கு 4 கால பூஜைகளிலும் அபிஷேகம் செய்வது மிக விசேஷம். குறிப்பாக பால், தயிர், தேன், நெய் மற்றும் வில்வ இலைகளால் அபிஷேகம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு துளி அபிஷேகத்தின் போதும் ஓம் நமசிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை இடைவிடாமல் ஜபிக்க வேண்டும். விரதத்தை பொறுத்தவரை உங்கள் உடல்நிலைக்கேற்ப முழு உபவாசமோ அல்லது நீர், பால் மற்றும் பழங்கள் மட்டும் உட்கொண்டோ இருக்கலாம். சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் விழித்திருப்பது மிக முக்கியம். இரவு முழுவதும் நடைபெறும் 4 கால பூஜைகளிலும் பங்கு பெற்று சிவபுராணம் மற்றும் திருவாசகம் பாராயணம் செய்ய வேண்டும். 4 கால பூஜைகள். சிவராத்திரி இரவை 4 காலங்களாக பிரித்து வழிபடுவது மரபு. முதல் காலத்தில் பிரம்மன் வழிபட்டதாக கருதப்படுகிறது. இதில் பஞ்சகவ்ய அபிஷேகம் செய்வது சிறப்பு. 2ஆம் காலம் விஷ்ணு வழிபட்ட நேரமாகும். இதில் பால் மற்றும் நெய் அபிஷேகம் செய்வார்கள். 3ஆம் காலம் மிகவும் முக்கியமானது. இதுவே லிங்கோத்பவ காலம். இறைவன் அக்னி தூணிலிருந்து வெளிப்பட்ட இந்த நள்ளிரவு வேளையில் தேன் அபிஷேகம் செய்வது உன்னதமானது. 4ஆம் காலம் முனிவர்களும் தேவர்களும் வழிபடும் அதிகாலை நேரமாகும். இதில் கரும்புச்சாறு மற்றும் பழங்களால் அபிஷேகம் செய்து வழிபாட்டை நிறைவு செய்ய வேண்டும். முடிவு. சிவராத்திரி அன்று தீபமேற்றி தியானத்தில் ஆழ்ந்திருப்பது நம்மிடம் உள்ள ஆணவம் மற்றும் அறியாமையை வென்று மன அமைதியையும் இறைவனின் முழுமையான அருளையும் பெற்றுத்தரும். அறிவியல் ரீதியாகவும் இந்த தினத்தில் பூமியின் ஆற்றல் நமது முதுகெலும்பு வழியாக பாய்ந்து ஞானத்தை தரும் என கருதப்படுகிறது. இறுதியாக மறுநாள் காலை இறைவனுக்கு பூஜை செய்து பிரசாதம் வழங்கி ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்வதன் மூலம் நான் எனும் ஆணவம் நீங்கி உண்மையான வாழ்வு அமையும் என்பது ஐதீகம். இந்த மகா சிவராத்திரியில் நாமும் ஈசனின் அருளை பெற்று வாழ்வில் சகல சௌபாக்கியங்களையும் அடைவோம். ஓம் நம சிவாய.